நமச்சிவாய். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத சரஸ்வதி நதி. பொதுவாக நம்மளுடைய புனித நதிகள் அப்படின்னு சொல்கிறது கங்கா, யமுனா, சரஸ்வதின்னு சொல்லுவோம். கங்கை கங்கோத்திரியிலையும், யமுனை யமுனோத்திரியிலையும், இந்த சரஸ்வதி மட்டும் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத அந்த மானா அப்படின்னு சொல்லக்கூடிய பத்ரிநாத் கோயில் போயிட்டு அதிலிருந்து மேலே கூடிய போகிறப்ப மானான்னு ஒரு வில்லேஜ் வரும். அந்த கிராமத்திலேருந்து மேலே ஏறி போனோம்னா இந்த சரஸ்வதி நதியை பார்க்க முடியும். இந்த சரஸ்வதி நதியில் என்ன ஒரு விசேஷம்னா, அது எங்கே இருந்தும் ஆறா ஒடியாராது, பாறை இடுக்கிலேருந்து வெளிப்படும், திருப்பி பாறை இடுக்குள்ளேயே போய் அது மறைஞ்சிரும். ஆனால் இந்த நதியை வேறு எங்கேயுமே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. இவ்வளோ பெரிய நதி அப்படின்னு சொல்லக்கூடிய நதியினாலே பெரிய பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நதி தான். ஆனால் அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, எங்கே அது போய் முடியுதுன்னு தெரியாது. அப்படி ஒரு சூட்சம நதியாக அது இருக்கிறது. அப்படி இங்கே ஒடுங்குற நதி நம்ம காசி பக்கத்தில் அலகாபாத்தில் சொல்லக்கூடிய பிரயாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இந்த கங்கை யமுனை சேரும். அப்படி சேரும்போது இந்த சரஸ்வதி நதியும் சூட்சமமாக பாதாளத்திலிருந்து மேலே எழும்பி சேருவதாக அர்த்தம். அதனால தான் அந்த பிரயாக் அப்படிங்கிறது திரிவேணி சங்கமம்னு. திரிவேணி அப்படின்னா கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த 3 நதிகளும் திருவேணியாக சங்கமிக்கக்கூடிய இடம். அதனால தான் அங்கே நம்மளுக்கு இந்த விழாக்கள் எல்லாமே கொண்டாடுறாங்க. அதனால் பிரயாக் போகிறவங்க எல்லாருமே இந்த கங்கா, யமுனா, சரஸ்வதியை நாம்